Voice of Tamil 24. நடிகை நமிதா தமிழில் 2004ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கு ஜோடியாக அறிமுகமான எங்கள் அண்ணா திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. முதல் படத்திலேயே தன்னுடைய அழகால் ரசிகர்களை வசீகரித்த நமிதா தமிழ் திரையுலகில் பிஸியான நடிகையாக மாறினார். திடீரென உடல் எடை அதிகரித்ததால் தென்னிந்திய சினிமா வாய்ப்புகளை இழந்த நமிதா ஒரு கட்டத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆடும் அளவுக்கு இறங்கினார். பல வருடமாக மானாட மயிலாட என்கிற நிகழ்ச்சியின் நடுவராக இருந்த நமிதா பிக்பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு 28வது நாளில் வெளியேறினார். பின்னர் தன்னுடைய காதல் கணவர் வீரேந்திர சௌத்ரி தயாரித்து ஹீரோவாக நடித்த மியா என்கிற படத்தில் நடித்த போது இருவருக்கும் ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிந்தது. 2017ஆம் ஆண்டு வீரேந்திர சௌத்ரியை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. திருமணத்திற்கு பின்பு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தாலும் குழந்தைகள் பிறந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக திரையுலகிலிருந்து விலகினார். இந்நிலையில் நமிதா பற்றி பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நமிதாவுக்கும் ஒரு போதை கடத்தல் தொழிலதிபருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக தற்போது நமிதா தன்னுடைய காதல் கணவரை பிரியும் எண்ணத்தில் உள்ளதாகவும் நமிதா அந்த தொழிலதிபரின் லைஃப் ஸ்டைலில் மயங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தற்போது திரையுலகில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் பலர் நமிதா பற்றி அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என பைல்வான் ரங்கநாதனுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். மேலும் பைல்வான் ரங்கநாதன் நமிதா இது குறித்து உண்மையை விளக்க வேண்டும் என அவருக்கே வேண்டுகோள் ஒன்றையும் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.